ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌஷ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி கிராஃப்ட் மெட்டீரியல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதோட தேவை வந்ததுக்கு காரணம் காசு மிச்சம் பண்ணுறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம் வந்து அக்ரைலிக் பெயிண்ட் தான். அதை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். டப்பா இல்லை பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் பவுடரும் ஒரு ஸ்பூன் க்ளூவும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் அதுக்குள்ளே தண்ணி நீங்கள் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரையில் கலக்கிட்டு இது நம்மளோட பேஸ் மாதிரி ஒன்று இதுக்குள்ளே நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அக்ரைலிக் பெயிண்ட்டு, போஸ்டர் பெயிண்ட்டு, வாட்டர் கலர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். அக்ரைலிக் தான் நல்லா டார்க்காக வந்தது. மித்த ரெண்டும் டார்க்காக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் சேர்த்திக்கோங்க. எனக்கு பேஸ்டல் கலர் மாதிரி இருந்தால் பிடிக்குங்காட்டி அப்படியே வச்சுட்டேன். உங்ககிட்ட பெயிண்ட்டே இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற ஃபுட் கலர்ஸ் ஏதாவது இருந்தால் அது உஜாலா, இங்க் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணிடுவோமா? நான் ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. நான் அக்ரைலிக் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பேப்பரில் மட்டும் ட்ரை பண்ண செட் ஆகாதில்ல, அதனால் நான் பிளாஸ்டிக் டப்பாவில் ஒன்றும் அப்புறம் இந்த கிளாஸ் ஜார்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிளாஸ் ஜாரில் பாருங்களேன், நான் ஆல்ரெடி பண்ண அக்ரைலிக் பெயிண்ட்டை வச்சு பண்ணதும் இப்போ பண்ணதும் வந்து டிஃப்ரென்ஸே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்டிங் ஸ்பாஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறோம். பேர்லேயே ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்பாஞ்சு தேவை. ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற சர்க்கிளை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் வாங்கணுன்ட்டு எதுவும் இல்லை. டிஷ்வாஷிங்க்கு ஸ்க்ரப்போடு சேர்த்து ஒரு ஸ்பாஞ்ச் வரும்ல, அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஹேண்டிலுக்கு வந்து நான் தீந்து போன லெட்டோட பாடி எடுத்துக்கிட்டேன். ஸ்பாஞ்சுக்கு பின்னாடி ஓட்டையை போட்டு இதை க்ளூ கனை வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ வுட்டன் ஸ்டிக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சோட யூஸை நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்தில் பார்ப்போம். பெயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்னு பார்த்தோம்னா அது கலர் பேப்பர் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பெயிண்ட் சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து நான் நோட்டில் இருக்கிற பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 பேப்பரில் எடுக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் தேவையோ அந்த கலர், நான் போஸ்டர் பெயிண்ட் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கெட்சோட அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற இங்கு கூட நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு அடித்து அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அடித்து அதையும் காய விட்டுருங்க. இந்த மாதிரி லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும்போது நம்ம ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அடிச்சிடலாம். இதே இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் புக்கு வெயிட் ஏதாவது மேலே வச்சுக்கலாம், இல்லைன்னா அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களோட ஃபேவரட் கலர் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கிளிட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டையே எடுத்துக்கோங்க. அதிலிருந்து கிளிட்டரை நாம் சுரண்டி எடுக்க போகிறோம். ஐட்டம் நான் வாங்கணும்னு யோசிப்பேன், ஆனால் வாங்குறக்கே மனசு வராதுன்னா அதில் கிளிட்டரும் ஒன்று. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐட்டம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணலாம். ஓகே, இப்போ குட்டி பீஸ்லேருந்து நம்மளுக்கு இவ்வளோ கிளிட்டர் கலெக்ட் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதை எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் ஐட்டம் வந்து இந்த OHP ஷீட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஏதோ ஒன்று. இந்த கடையில் நான் ஒரு ஷீட் வந்து 4 ரூபாயோ 5 ரூபாய்க்கோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ஆல்டர்னேட்டிவாக உங்ககிட்ட கிளியர் ஃபைல்ஸ் இருக்கும்ல, ஸ்டிக் ஃபைல் அந்த மாதிரி, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ட்ரெஸ் போட்டு வரும்ல அந்த கவர், அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். OHP ஷீட்டை நான் கடையில் வாங்கினதோட சரி, ஆனால் யூஸே பண்ணல. இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் மட்டும்தான் நான் என்னோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட சேலஞ்சஸை எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட வீடியோஸை பார்த்து ஏதாவது கிராஃப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் DM பண்ணுங்கள். எனக்கு இந்த லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்த விட அது ரொம்ப மோட்டிவேட்டிங் சந்தோஷமாகவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிராஃப்ட் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. பாய்.